Good morning students. Centum Max இன்றைக்கி வந்து 9th மேக்ஸு ஃபஸ்ட்டு மீட்டம் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான். எப்போவுமே என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பேப்பர் வச்சு நம்ம ட்ரையல் பார்த்துக்குவோம். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ட்ரையல் பார்க்குறோம். ஸோ நான் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா தெரியும் அப்படின்றவங்க இந்த கொஷினை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாப்பா? சப்போஸ் மிஸ் எனக்கு எந்த சம்முமே தெரியலை, அப்போ நான் என்ன மிஸ் பண்ணுறது? நோ ப்ராப்ளம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களாக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டவுட்ஸ் எல்லாமே அதை பார்த்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரியாப்பா? இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து பாருங்கள். 7 × 1 7 7க்கு 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் 2 மார்க்ஸு. உங்களுக்கு சாய்ஸ் இல்லாமல் தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லா கொஸ்டினும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியாடா? ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 20 லெட் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் இல்லைடா? 2 4 6 அந்த மாதிரி வர்றது ஈவன் நேச்சுரல் நம்பர். லெஸ் தென் 20குள்ளே இருக்கிறது என்னென்ன வரும்? 2 4 6 8 10 12 14 16 18 20குள்ளே வருது. 18 வரைக்கும் தான் வரும். 20 நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்க? ரூஸ்டர் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இந்த சம் இருக்கும் பாருங்கள். செகண்ட் வந்து பாருங்கள், யூ கொடுத்துட்டாங்க. இஃப் யூ ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்தாச்சு. அண்ட் ஏ ஈக்குவல் டு சிடிஜிஜி. ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னடா செய்யணும்? யூனிவர்சல் மைனஸ் ஏ. யூனிவர்சல்லையும் ஏலையும் காமனாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் யூனிவர்சல் பார்த்து எழுதுனா அது ஏ காம்ப்ளிமெண்ட்டு. சரியா? இப்போ பியோட வேல்யூ கொடுத்தாச்சு, கியூவோட வேல்யூ கொடுத்தாச்சு, ஆர் கொடுத்துட்டாங்க, எஸ் கொடுத்துட்டாங்க. பி யூனியன் ஆஃப் கியூ அண்டு இன்டர்செக்ஷன் ஆர் கேட்டிருக்காங்க. யூனியன்னா தெரியும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? பியூ கியூ எல்லாமே எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சரில் எது காமனாக இருக்கோ அது ஆர் வச்சு ஆரை வந்து கம்பேர் பண்ணி எழுதிடணும். மிஸ் ஏஎம்எஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் எஸ் வந்து நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஃபைண்ட் ஏரியா ஆஃப் 3 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன். நமக்கு இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் வி ஹேவ் டு செக் த டினாமினேட்டர் பாருங்கள், ரெண்டுமே 11 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் நம்பர் லைன் எடுத்து பார்த்தாலே போதும். ஸோ நமக்கு இன் பிட்வீன் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக எழுதிடலாம். -6/11 5 -5/11 இந்த மாதிரி போட்டு இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒரு 3 வேல்யூ இதிலேருந்து எடுத்து எழுதிடலாம். அடுத்து வந்து பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன். 5√3 18√3 -2√3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது எல்லாமே √3க்குள்ளே இருக்குது. √3ன்னு என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இதை ஆட் பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்ணால் முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சிமெட்ரிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட். சிமெட்ரிக்கல் டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கே தெரியும்லப்பா. சிமெட்ரிக்கல் டிஃப்ரென்ஸ்னால் என்னடமா பாலிங்? A delta B equal to B minus A minus B யூனியனா B minus. ஸோ நம்ம சிமெட்ரிக்கல் டிஃபரன்ஸோட ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, எக்ஸு டெல்டா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிடலாம்? இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரியாப்பா? 14th பாருங்கள், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் இது ஹேவ் டு ஃபைண்ட் அண்ட் ரைட். ஒன்றுமே தெரியும். இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா 1 பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். பாருங்கள், அப்போ எப்படி எழுதலாம்? 5.964 × 10 பவர் டாட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருக்குது? 3 4 5 6 7 8 9 10 10 பவர் 10 அப்படின்னு எடுத்து எழுதணும். இதே வந்து என்னது வேல்யூவுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா மைனஸ் வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? 2 மார்க்ஸ் இஸ் ஓவர். இப்போ அந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை A இன்டர்செக்ஷன் B யூனியன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் T யூஸிங் டயக்ராம்னா தெரியும்டா, பென் டயக்ராம். இது ஒரு கண்டிப்பாக ஒரு 6 சமுதாண்டா இருக்குது. அந்த 6 சமமே நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டிங்களாக்கும் தாராளமாக ஒரு இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது வென் டயக்ராம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்ளை பண்ணணும். LHS ஈக்குவல் டு RHS இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் determine the value of m if x plus 3 is the factors of the x cube minus 3x squared minus mx plus 24. இப்படி வரும்போது நம்ம என்ன செய்யலாம்? x plus 3 கொடுத்துருக்கறனால நம்ம x என்னன்னு எடுத்துக்குவோம்? x ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு எம்மோட வேல்யூ கிடைச்சிடும். சரியாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a group of 100 students, 85 students speak in a Tamil and 40 students speak in English, 20 students speak in a French, 32 speak in a Tamil and English.
English, 12 speak in English and French, and 10 speak Tamil and French. If each student knows at least any one of these languages, find the number of students when speak all the 3 languages. இது ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட்டு 3 வென் டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. டோட்டல் வந்து என்ன நமக்கு வந்து பாருங்கள், அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் தான் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றுமே என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும், அப்புறம் அதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணி இதை சென்டர் பார்ட் எழுதணும், அப்புறம் தேர்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுப்பேன். தெரிஞ்சவங்க போடுங்க, தெரியாதவங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் PQ டிவைடட் பை Q. இது ஒரு ஃபார்மேட் இருக்குடா. இது பாருங்க, ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங் மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, P டிவைடட் பை Q ஒரு மாடல் இருக்குது. அந்த 2.1 or 3 or 4ல் இருக்கும், 2.2 சம்திங்கில் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் 1:2:3 இஸ் ஃபைண்ட் த மெசர்ஸ் ஆஃப் ஈச் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியும்லடா. சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்ல. 1x + 2x + 3x = 180, 6x = 180 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 30 டிகிரி. எக்ஸ் 30னா 2x 60, 3x 90, அவ்வளோதான். அதோட ஆங்கிள்ஸ் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கொடுத்தாச்சு, சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. தென் ஷோ தட் ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் டிஃபரன்ஸ்னால் என்ன செய்யணும். ஃபஸ்ட் என்ன, பி யூனியன் சி கண்டுபிடிச்சி ஏலேருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ A - B, ஏ இன்டர்செக்ஷன், A - C போட்டுட்டு அதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆட்டோ கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் ரேஷனலைஸ் த டினாமினேஷன் அண்ட் த சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் தெரியுமில்லடா. டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது வந்து பாருங்கள் ரேஷனலைசேஷன் தான். இது பாருங்கள், A + B, A - B ஃபார்முலா படி தான் இருக்குது. ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR with the sides are PQ = 8 cm, QR 6 cm, RB is 7 cm. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ராய்டு கேட்டிருக்காங்கடா. அது ட்ரா பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோவில் போட்டு காமிச்சிட்றேன். சரிங்களா? ட்ரா த கிராஃப் ஆர் y = 4x - 1. இது நமக்கு தெரியும்லடா. எக்ஸ் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம், மைனஸ் வேல்யூ 0 ப்ளஸ் வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணமாக்கும் நமக்கு 3 வேல்யூ கிடைக்கும். அதை பிளாட் பண்ணமாக்கும் நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த கிராஃப். சரியாப்பா? உங்களுக்கு இந்த சம்ஸு தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுடலாம். சப்போஸ் யாருக்குமே தெரியல அப்படின்றவங்க நான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்மு மட்டும் தெரியலை, 2 சம்மு மட்டும் தெரியலை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதையும் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா ப்ரீஃபாக கொடுத்துட்றேன். ஓகேவாடா? ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்ஸ்.